இந்த காணொளியை வழங்குவது என் மண் என் மக்கள் இயக்கத்தின் தலைவர் தியாகராஜன் சங்கர நாராயணன் அவர்கள். படைத்திட துணிந்திடுவோம் தமிழ் பள்ளியையும் மக்களையும் காத்திடுவோம். என் மண் என் மக்கள் உறக்க சொல்வோம் தாரக மந்திரம். என் மண் என் மக்கள். சிம்பாங் அம்பாட் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் பொங்கல் விழா பொங்கல் போட்டி தமிழர் திருநாள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாடப்பட்டது. பினாங்கு மாநில சமூக நல பாரம்பரிய பண்பாட்டு இயக்கம் மற்றும் சிம்பாங் அம்பாட் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானம் ஆதரவில் பொங்கல் விழா மற்றும் போட்டி நிகழ்ச்சிகள் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானம் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை மாறாத வகையில் இந்த பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை மாநில சமூக நல பாரம்பரிய பண்பாட்டு இயக்க தலைவர் சுமதி சுந்தரராஜு தலைமையேற்றார். இந்நிகழ்வுக்கு சிம்பாங் அம்பாட் பொங்கல் வாழ்த்துக்கள். நான் இந்த கோயில் மகளிர் பகுதியில் இருக்கேன். என் பேர் சத்யாபாய், என் கணவன் பேர் குணசேகரன். நாங்க இங்க இந்த பொங்கல் விழா நாங்க இது வருஷமா இந்த கோயில்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்கு வந்து நாலு இஞ்சி உறைஞ்சி செஞ்சு கோயிலோட சேர்ந்து செய்யறோம். பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தான தலைவர் மூவா கலைமணி மற்றும் தேவஸ்தான இளைஞர் குழு உடன் பினாங்கு மாநில கலை கலாச்சார ஒருமைப்பாட்டு இயக்கமும் தென் சிப்ராங் பிராய் மாவட்டத்தின் என் மண் என் மக்கள் அமைப்பும் ஆதரவு அளித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக சிறப்பிக்கப்பட்ட இந்த பொங்கல் நிகழ்வில் கோலப்போட்டி, உரியடித்தல், பள்ளி மாணவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் திரளான மக்கள் மற்றும் குழந்தைகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பொங்கல் விழா போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பினாங்கு வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆணைக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜ சோமு, பத்துபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம், கொடை நெஞ்சர் சிங்கப்பூர் சின்னையா நாயுடு, என் மண் என் மக்கள் தலைவர் தியாகராஜன் சங்கர நாராயணன், நிகழ்ச்சி தயாரிப்பு சுகுமாரன், அரசு சாரா இயக்க தலைவர்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்களும் கலந்து சிறப்பித்தனர். அருள்மிகு மீனாட்சி அம்மன் தேவஸ்தான இளைஞர் மற்றும் மகளிர் குழுவினர் இந்த பொங்கல் விழா வெற்றியடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அளித்தனர். ஆடல், பாடல் மற்றும் பொங்கல் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் அதிர்ஷ்ட குழுக்களும் நடத்தப்பட்டன. கட்டி காப்பது இது போன்ற அற்புதமான பொங்கல் நிகழ்வுகள் இப்ப பொங்கல் ஆரம்பிச்சிருந்து நிறைய இடங்களில் பொங்கல் செய்து வருகிறார்கள். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் வந்து இந்த இயக்கத்தின் தலைவி அவர்கள் திருமதி சுமதி அவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். அவர் ஆண்டுதோறும் இந்த பொங்கல் நிகழ்ச்சி நடத்தி வருவது பெரிய மகிழ்ச்சிக்குரியது. இந்த வகையில எங்களையும் அழைத்தார்கள். இங்க வந்து பொங்கல் பார்க்கும்போது எங்களுக்கும் திரு மணிமாறன், எஸ்பி மணிமாறன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பானையை கொடுத்து நீங்களும் பொங்குங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான நாள், ரொம்ப சந்தோஷமான நேரம். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வகையில அனைத்து இந்தியர்களுக்கும் எங்களின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்பளித்த திருமதி சுமதி அவர்களுக்கும் எங்களின் மனமான நன்றி. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப எங்களுக்கும் ஒரு கொடுப்புனது. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 4 இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானத்தில் பொங்கல் வைபவம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இயக்கங்கள் திருமதி சுமதி அவர்கள், திரு சுகுமாரன் மற்றும் மீனாட்சி அம்மன் ஆலயம் போன்ற பொங்கல் விழாவில் இன்று நிறைய நமது தமிழர்கள் பொங்கல் வைபவத்தோடு அடுத்து கோல போட்டி, வர்ணம் தீட்டும் போட்டி, உரி அறுத்தல் போட்டி அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றது. அந்த வகையில் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தமிழர் திருநாளான பொங்கல் பாரம்பரியத்தை மாறாமல் உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. முதல் நாள் இயற்கையான பொங்கலானது
இரண்டாம் நாள் கால்நடைகளுக்கான பொங்கலானது மற்றும் காணும் பொங்கல் பெண்கள் பொங்கலிடும் வைபவத்துடன் நிறைவேறுகிறது. மீனாட்சி அம்மன் தேவஸ்தான இளைஞர் பகுதி சார்பாக நான் தலைமுகிலன். மதம் மற்றும் இன்று பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இயக்கங்கள் 4 இயக்கங்களோடு சேர்ந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானம் மற்றும் இளைஞர் பகுதியும் இதில் இடம்பெற்று இந்த விழாவை நாங்கள் மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள் நாங்கள் இது போல நிகழ்ச்சியில கலந்துக்கிறது எங்களுக்கு பெருமையாகவும் ஒரு தன்மான சந்தோஷமாகவும் இருக்கு. ஸோ எங்களை போல பல இளைஞர்களும் எங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும். முக்கியமா நம்மளோட அடையாளம் நம்மளோட சமயத்தை போற்றி காக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இரண்டாம் நாள் கால்நடைகளுக்கான பொங்கலானது மற்றும் காணும் பொங்கல் பெண்கள் பொங்கலிடும் வைபவத்துடன் நிறைவடைகின்றது. மலேசியாவில் வாழும் பல்லின மக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு மதம் மற்றும் இன வேறுபாடு இல்லாமல் சகிப்புத்தன்மையை எடுத்துக்காட்டி விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் குறிப்பிடத்தக்கது. தமிழா நீ வாழ்ந்தால்தான் தமிழ்நாடு வாழும். தவறெங்கே நடந்தாலும் கொடி தூக்கிடு. எதிர்காலம் உருவாக எதிர்நீச்சல் போடு. எது வந்து தடுத்தாலும் கொடியாக்கிடு. எல்லோருக்கும் நன்மைகளை உண்டாக பார்ப்போம். பொல்லாத தீமைகளை இல்லாமல் சாய்ப்போம். அடுத்த பேர்களை ஏற்றாலே அவனை விடமாட்டேன் நானே. நல்ல புத்தி வர மண்டையிலே புட்டு வைப்பேன். அவன் சங்கதியை சந்தியிலே புட்டு வைப்பேன். நான் எடுத்து படிக்கும் பாட்டு ஊர் முழுக்க வெடிக்கும் வேட்டு. நீங்க வந்தாதான் எங்க கோயிலுக்கு வழி பிறக்கும் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்டபம் பல வருஷமா இங்க இருக்குது. ஆனா நிலம் வந்து நமக்கு சொந்தம் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஆலயத்துக்கு நிலம் கொடுத்த ஒரு டெவலப்பருக்கு தான் சொந்தம் அந்த நிலமும். ஆனா ஒரு நல்ல மனசுப்பட்டு என்ன சொன்னாருனாக்க, பரவாயில்ல நான் உங்களை விரட்டுல அந்த நிலத்தை நீங்க வாங்கிக்கிங்க, ஒரு குறைஞ்ச விலைக்கு நான் கொடுக்குறேன் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாரு. 3 லட்சம் இல்லையானே. அப்ப 3 லட்சம் வள்ளி கேட்டார். இதுல என்ன ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னாக்க, 3 லட்சம் வள்ளி மேசையில வச்சாதான் நிலம் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ல கிடையாது. 3 லட்சம் வள்ளி 3 வருஷத்துல கட்டிடுங்க. அப்ப அண்ணன் என்னை வந்து பார்க்க வந்தாரு. அப்ப நான் அந்த லேண்ட் ஓனருக்கு போன் பண்ணி நான் கேட்டேன், 2 லட்சம் வள்ளி கொடுக்குறேன், ஒரே பேமெண்ட் நான் கொடுக்குறேன், வாங்கியிருக்கேன் கேட்டதுக்கு, இல்ல அதெல்லாம் முடியாது, 3 வருஷமே நீங்க கொடுங்க அப்படின்னாரு. அப்ப அண்ணனை கூப்பிட்டேன். அண்ணன் சொன்னாரு, வாங்கிடலாம் எப்படியாச்சும், ஏன்னா ஆலயத்துக்கு கண்டிப்பா மண்டபம் வேணும், வாங்கி லேசா செஞ்சிட்டோம்னா கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்புறம் காசு சம்பாதிச்சு நம்ம புது மண்டபம் கட்டிடலாம் அப்படின்னு. அப்ப நானும் டாக்டர் ராமச்சந்திரன் எல்லாம் வந்துருந்தோம். அப்ப கேட்ட அண்ணனை கூப்பிட்டு, வாங்குறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 50,000 வழி வச்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு 50,000 வழி சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னாரு. முதல் வருஷம் 1 லட்சம் வழி கொடுக்கணும், அடுத்த வருஷம் 1 லட்சம் வழி கொடுக்கணும்ல. அப்ப நான் சொன்னேன், இந்த வருஷம் எப்படியாச்சும் நம்ம 1 லட்சம் வழி கட்டிடுறோம் அப்படின்னு. என்னாச்சும் பண்ணி கட்டணும் அப்படின்னாரு. கூப்பிட்டேன், இந்தாங்க 50,000 வழி கொடுத்தேன், 1 லட்சம் வழி கட்டிட்டோம், கட்டடத்தை வாங்கிட்டோம், என்னோட பணம் தான். அப்ப சீஃப் மினிஸ்டரை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு காசு வாங்கிடலாம்னு கூப்பிட்டாங்க. அவரு நானும் 50,000 வழி கொடுக்குறேன்னு சொன்னார். அவரு 50,000 வழி கொடுத்தாரு. ஆனா அவரோட காசு வந்து கட்டடமோ அல்லது நிலமோ வாங்க முடியாது, கட்டடத்தை சீர் பண்ணலாம். இதே 6 மாசத்துக்கு முன்னுக்கு நீங்க இந்த கட்டடத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஓடி போயிருப்பீங்க. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அவரு கொடுத்த காசுல தான் நாங்க கட்டணும். இந்த வேலையில நான் மணிமாறனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மணிமாறன் இங்க நம்ம கான்ட்ராக்டர், அவரு தமிழ் பள்ளிகள்லாம் அவரு தான் ரிப்பேர் பண்ணுவாரு, எங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு செய்வாரு. 50,000 வழி தான் எங்ககிட்ட இருக்கு. அதுக்குள்ள மண்டபமா ஆகணும் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் செஞ்சு தரையும் கொடுத்தாரோ, நல்லா செஞ்சு கொடுத்திருக்காரு. அதுல ஒண்ணும் லாபம் கிடையாது. அவரும் ஒரு எங்க மாதிரி சேவை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. செஞ்சு நம்ம ஏஜேக்கெல்லாம் நம்ம ஒரு கைத்தட்டல் கட்டுவோம். ஏன்னா எல்லா எல்லையிலும் பொங்கல் திருவிழாவை நல்லபடியா நடத்திட்டு இருக்கோம் இந்த நாட்டுல. அதே நேரத்துல நம்ம சிம்பாங் இம்பாக்ட்லயும் நல்லா சிறப்பாக காலையில இருந்து நல்லா நடந்திருக்கு.
ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நீங்களாம் இங்க கூடி ஒன்று கூடி நம்ம கூட ஒன்னா சிறப்பா இந்த விழாவை நடத்துறதுக்கு. ஸோ இது முடிஞ்சு நம்ம வந்து பாடல்கள்லாம் இருக்கு, இதுல நம்ம நல்ல என்ஜாய் பண்ணலாம் இதோட. ஓகே, இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் காலையில, ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். வெளி இடத்துல இருந்து நம்ம பினாங்கில வந்து ஆள போறாங்களாம். நம்ம இந்தியால இருந்து வந்தது ஆள இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நல்லா கெத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் வெளி இடத்துல இருந்து திரும்ப வந்து நம்ம பிணையல் மக்களை ஆளணுமா, ஆடுறதோட மக்களுக்கு சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும், அப்புறம் ஆளவும் வாழுவோம். அது நான் வந்து தெரிவிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படிச்சோன்னே எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. காலைல தோசையும் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு நடுவுல வேலைக்கு போயிட்டு அப்புறம் திருப்பம் தோசையும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு பிணையல் மக்களை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. ஆனா எப்படிதான் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம இங்க ஒண்ணு கூடி இங்க பிணையல் மட்டத்துல ஒண்ணு கூடி மக்களுக்கு சேவை என்னென்ன வேண்டது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்டே ஒரு ஆளு நம்மள சாப்பாடு பண்றாங்க. சோ அதை விட்டுருங்க, அது இதுதான். இந்த என் மக்கள் இந்த குழுல ஜோஹர்ல இருந்து புர்லிஸ் வரைக்கும் எனக்கு இப்ப மக்கள் எங்க கூட ஒன்னா இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டேட்ல இப்ப என் மக்கள்னு இருந்துச்சு. ஸோ முன்ன கல்வி அமைச்சர்ல இங்க இருக்கும்போல இந்த பேரை வந்து நான் முடிவெடுத்தேன், என்னோட பிராண்டா வச்சுக்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு கல்வி அமைச்சர்ல இருந்து நான் வெளியாகத்தான் போறேன்னு. ஏன்னா லீடரா வர்றவங்க லீடரா இருக்கணும், ஆளுக்குள்ள இருக்கக்கூடாதுனால இந்த நிபோட்டு பால்ல நிறைய சேவை செஞ்சேன். 1.5 வருஷமா நிறைய சேவை செஞ்சு நிறைய மக்களுங்களை இங்க நான் சந்திச்சு ஒன்னா ஒரு குடும்பமா இருந்து கடைசியில பிரிவு நிலையமா வந்துருச்சு. ஆனா பிரிஞ்சாலும் நான் வந்து ஆடியோல போட்டேன் போன வருஷம், என் சேவை நிபோட்டு பால்ல இந்த சிம்பான் பால்ல நான் கண்டிப்பா நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல தான் இன்னைக்கு 4 NGO சேர்ந்து ஒன்னா இதுல சப்போர்ட் பண்ணி நாங்க இங்க வந்திருக்கோம். ஸோ இதோட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிணைங் வட்டாரத்துல டத்தோஸ்ரீ ராஜு இல்லை, அதனால இது வந்து அவங்களுக்கு இந்த ஸ்பீச் என்னன்னா பிணைங் தமிழ் பள்ளி பிணைங் தமிழ் மக்கள் காப்போம்னு அவங்கள்ட்ட சொல்லணும்னு. ஏன்னா அவரு தான் காப்பாத்திட்டு இருக்காரு. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா போறவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லல, எல்லாம் செஞ்சு கொடுக்காரு. இந்த நிலையில அவருக்கு ஒரு கைத்தட்டை கொடுப்போம். ஓகே, இதோட என்னோட ஸ்பீச்சை நான் நிறுத்திக்கிடுவேன். ஏன்னா நான் அரசியல்வாதி இல்லை, ஒரு ஆக்டிவிஸ்ட். நம்ம நாட்டுல ஜோஹர் டு சிறுபள்ளிஸ்ல இருக்கு நான் ஆக்டிவிஸ்ட். யாருக்கு என்ன தட்டியோ கேட்க தெரியும், குடிங்கோ எடுக்க தெரியும். யாராச்சுக்கும் என்ன உதவி இருந்தாலும் மலேசியா பூரா கண்டிப்பா நீங்க தேடலாம். காசு பணம் இல்லைங்க, மக்களுக்கு சமுதாயத்துக்கு கல்வி சமுதாயம் இந்த கோயில் இந்த விஷயம் இருந்தா கண்டிப்பா என்கிட்ட வந்து பார்க்கலாம். என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்வேன். நன்றி, வணக்கம். என் மண் என் மக்கள், வாழ்க வளமுடன். மரியாதை மானம்தான் மனிதானம் செல்வம். என் மண் என் மக்கள் உறக்க சொல்வோம் தாரக மந்திரம். என் மண் என் மக்கள் இணைந்து படைப்போம் புதிய சரித்திரம். 200 ஆண்டு வரலாற்றை போற்றிடுவோம். நம் முன்னோர்கள் காட்டிய வழியில் சென்றிடுவோம். பற்பல சாதனை படைத்திட துணிந்திடுவோம். தமிழ் பள்ளியையும் மக்களையும் காத்திடுவோம்.
ராஜுலா கப்பலில் ஏறி புது வாழ்வினை அமைத்திட வழிதனை தேடி நாட்டை வளர்த்து புகழ் பெற செய்தோ இன்னும்